ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 11/5/2024 குரோதி வருடம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரசம். காலை மணி 10:16 வரை. அதன் பின் திருவாதிரை நட்சத்திரம். இன்றைய திதி சதுர்த்தி திதி. சதுர்த்தி விரதம் இன்று சித்தயோகம். சந்திராஷ்டம ராசி விருச்சிகம். இன்றைய கிரகநிலை: மேஷத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், ரிஷபத்தில் குரு, கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, செவ்வாய். மேஷராசி அன்பர்களே, மனமகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இன்று அமையும். கல்வியில் நல்ல மதிப்பெண் பெற்று பாராட்டும் பரிசும் கிடைக்கும். ராசிநாதன் செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருந்தாலும் பிரச்சனைகள் ஏதும் வர வாய்ப்பில்லை. சந்திரமங்கள யோகம் உண்டு. சந்திரனின் பார்வை செவ்வாய்க்கு இருப்பதால் பலவிதமான நன்மைகள் வந்து சேரும். ரிஷபராசி அன்பர்களே, நினைத்தது நிறைவேறும். 2இல் சந்திரன் மற்றும் உங்களது ராசியிலேயே சந்திரனும் இணைந்து நல்ல பலன்களை தரப்போகிறார். யோகமும் மற்றும் அதிர்ஷ்டமும் உண்டு. கல்வியில் நல்ல மார்க்கு கிட்டியதால் நல்ல மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் சீருடை அணிந்தவர்களுக்கும், அதாவது காவல்துறை, இராணுவத்துறை, தீயணைப்பு துறை, ரயில்வே துறை போன்றவற்றில் உள்ளவர்களுக்கு இன்று மிகப்பெரிய ஆதாயமும் நல்ல செய்தியும் உண்டாகும். மிதுன ராசி அன்பர்களே, லாபம் அதிகமாகும். தொழில் வியாபாரம் நன்றாகவும் சிறப்பாகவும் லாபகரமாகவும் இருக்கும். நண்பர்களால் பண உதவி கிட்டும். சட்ட பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவி பிரிந்தே தீர வேண்டும் என்று நினைத்து வழக்கு போடப்பட்டிருந்தால் உங்களது எண்ணம் நிறைவேறும். குழந்தைகளால் மன வருத்தம் உண்டாகும். வங்கி தொழில், பண பரிவர்த்தனை மற்றும் மின்சார தொழில் போன்றவற்றில் லாபம் அதிகமாகும். கலை கல்வியில் வெற்றியும் பாராட்டும் குவியும். இயந்திர பொருள்களால், தையல் தொழில்களால் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். நீண்ட கோரிக்கைகள், ஆசைகள் நிறைவேறும். கடகராசி அன்பர்களே, மனைவிக்கு உயர் பதவி கிட்டும். அதனால் இடமாற்றம் வருவதால் பிரிந்து வாழும் சூழ்நிலை உருவாகும். கணவன் என்றால் உயர் பதவி அல்லது தொழில் மாற்றம், இடமாற்றம் உண்டாகும். குடும்பத்தில் சற்று மன வருத்தம் கொள்வீர்கள். உங்களது ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருப்பதாலும் விரையாதிபதி தசமஸ்தானத்திலும் உள்ளதால் வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் அதனால் ஏற்படும் செலவுகளும் வந்து சேரும். சொந்தமாக புதிய தொழிலில் ஏற்பட்டு இருப்பவர்களுக்கு செலவுகள் சற்று அதிகமாவதால் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல தோன்றும். வரவை விட செலவுகள் சற்று அதிகமாகும். சிம்மராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் உச்சமாகி இருப்பதால் தொழில் வளர்ச்சி உண்டாகும். 9ஆம் இடம் ஆகியதால் தந்தையாருக்கு சற்று அலர்ஜி அல்லது இரத்த சம்பந்தமான நோயால் ஏற்பட்ட கால் புண்கள் போன்றவற்றிற்கு மருத்துவ செலவு உண்டாகும். சிலருக்கு தகப்பனாருக்கு அரசு ஆதாயம் அல்லது அரசால் கணிசமான தொகை வரக்கூடிய யோகமும் உண்டாகும். தொழில் லாபம், வியாபார லாபம் பெருகும். சகோதர வழி தனவரவு, ஆதாயம் உண்டாகும். நண்பர்களால் தொல்லைகள் வந்து சேரும். சந்தேகம் நிறைந்த கணவன் அல்லது மனைவியால் சற்று மனசங்கடம் தோன்றும். கன்னிராசி அன்பர்களே, 9இல் குரு, 10ஆம் இடமாகிய தொழில்ஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் சற்றே ஸ்தான சலனம் உண்டாகும். அதாவது இடமாற்றம் உண்டாகும். வீடு மாற்றம் அல்லது தொழில் மாற்றம் அல்லது சற்று மனச்சஞ்சலம் உண்டாகும். அலுவலக பணிமாற்றம் போன்றவை வந்து சேரும். எதிரிகள் சற்று தொல்லை தந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். பெண்களால் விரைய செலவு வரும். எதை செய்யும் முன்னும் 3 முறை நன்றாக யோசனை செய்த பின் கொடுக்கல் வாங்கல், அதாவது பணம் கொடுப்பது நல்லது. தொழில் லாபம், வியாபார லாபம் சற்று பரவாயில்லாமல் இருக்கும். கல்வியில் நல்ல மதிப்பெண் கிடைக்கும். துலாம் ராசி என்பர்களே, தொழில் முன்னேற்றம் உண்டாகும். வியாபார நிமித்தம் வெளிநாடு, வெளியூர் செல்வீர்கள். சிறு வியாபாரம், சிறு தொழில்கள் செய்பவர்களுக்கு, அதாவது உணவு சம்பந்தமாக, பழங்கள் சம்பந்தமாக தொழிலில் அதிகமாக லாபம் வந்து சேரும். விவசாய விளைபொருள்களால் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். குடும்பத்தில் பெரியவர்களுக்கு மருத்துவ செலவு சற்று வரும். சகோதரர்களால் ஆதாயம் உண்டு. கட்டிடத் தொழில்கள் சிறப்பாக இருக்கும். கடன் தொல்லை தீரும். திடீர் தனவரவு உண்டாகும். மனைவியால் சற்று தொல்லையும் உண்டாகும். விருச்சிக ராசி நண்பர்களே, சந்திராஷ்டமம் உள்ளதால் சற்று கவனம் தேவை. ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளதால் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் தேவை. தலை மற்றும் முகம் சம்பந்தமாக சற்று ஆரோக்கிய பிரச்சனைகள் உங்களை அலட்டும். நண்பர்களின் உதவியால் நினைத்த காரியங்கள் வெற்றி பெறும். வாகன லாபம் உண்டு. இயந்திரங்களால் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். ரயில்வே துறை ஊழியர்கள், காவல்துறையில் உள்ளவர்களுக்கு சற்றே பிரச்சனைகள் அதிகாரிகளால் உருவாகும்.
குடும்பத்தில் மனைவியால் அல்லது கணவனால் மனச்சஞ்சலம் அல்லது ஆரோக்கிய பிரச்சனை வந்து சேரும். தனுசு ராசி அன்பர்களே, எதிரிகளின் தொல்லை தீரும். கடந்த கால நிகழ்ச்சிகளால் மனச்சஞ்சலம் உண்டாகும். 4ஆம் ஸ்தானத்து செவ்வாயும் 6ஆம் இடத்தில் குருவும் இருப்பதால் தாய் வழி உறவால் மன வருத்தம் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கவலை கொள்வீர்கள். நண்பர்களின் உதவிகள் கிட்டும். அலுவலக பணிச்சுமை அதிகமாக மனதை அலட்டினாலும் சமாளிக்கும் திறமை உண்டாகும். சட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். வியாபார அலைச்சல் சற்று அதிகமாகும். கால்நடைகளால் ஆதாயம் உண்டு. திடீர் பண உதவி கிட்டுவதால் கடன் தொல்லைக்கு சற்று சமாதானம் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, நீண்ட கால ஆசை நிறைவேறும். அரசியலில் மாற்றம் உண்டாகும். உயர்ந்த பதவி வகிக்க யோசனை மற்றும் யோகம் உண்டாகும். உங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பது செலவும் வரவும் உண்டாக்கும். வளர்பிறை சந்திரன் என்பதால் செவ்வாயின் பார்வையை பெற்றிருப்பதால் பூமி சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்வதும் எதிர்பாராத சொத்து அல்லது தனவரவு உண்டாகும். பெண்களால் நன்மைகளும் லாபமும் வந்து சேரும். கும்பராசி அன்பர்களே, தடுமாற்றம் வராமல் பதட்டப்படாமல் நிதானமாக செயல்களையோ அல்லது வேலைகளையோ செய்ய வேண்டிய நாள். ராசிக்கு 5இல் சந்திரனும் 5ஆம் வீட்டு அதிபதி 3இல் மறைந்து சூரியனுடன் இணைந்து சனியின் பார்வையும் உள்ளதால் குழந்தைகளின் ஆரோக்கிய நிலையில் கவனம் தேவை. திடீர் மருத்துவ செலவு உண்டாகும். புதிய தொழில்களால் சற்று நிம்மதி உண்டாகும். அலைந்து திரிந்து வேலை செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். கட்டிடம் பூமி சம்பந்தமாக லாபம் பெருகும். பண சம்பந்தமாக கொடுக்கல் வாங்கல் சீராகும். பிடிவாதம் அதிகமாகாமல் சற்று விட்டு கொடுக்க நன்மைகள் பலதும் உண்டாகும். மீனராசி அன்பர்களே, மன உளைச்சல்கள் உங்களை அலட்டும். பிள்ளைகளால், உங்களது மனைவியால் அல்லது கணவனால் மனச்சஞ்சலம் உண்டாகும். என்ன தீர்மானம் எடுப்பது என்று பற்றி சிந்தனைகளும் உருவாகும். குடும்பமானம் காக்க சற்று போராடுவீர்கள். ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் உயர்வு வரும். ஒரு சிலருக்கு அலைச்சல் நிறைந்த வியாபாரத்தால் சற்று கவலைகள் உண்டாகும். உங்களது ராசியில் செவ்வாய் ராகு, 2ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் புதன், 3இல் குரு, 4ஆம் இடத்தில் சந்திரன். வரவை விட செலவுகள் சற்று அதிகமாகத்தான் இருக்கும். திடீர் தனவரவு, அதிர்ஷ்டங்கள், பரிசுகள் சிலருக்கு கிடைக்கும். ஆரோக்கிய பிரச்சனை சற்று மாறும். வியாபார லாபம் சற்று அதிகமாகும். புதிய தொழில் வெற்றி பெறும். ஆலய பணிகள் சிறப்பாக நடக்கும். விளைபொருள்களால் லாபம் அதிகமாகும். இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.